இந்த செய்தியை செய்மடுத்திருப்போம். ஏராளமான பெயர்களுக்கு இடையில் ஹிஜ்ரி என்கிற மிகவும் பொருள் பொதிந்த அர்த்த செறிவான ஒரு பெயர் ஹிஜ்ரி என்கிற பெயரை இஸ்லாமிய ஆண்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடுகாலமாக உலகத்தினுடைய வரலாறு, யாராவது இறந்து போனால் அவர் இறந்து போனதை ஒட்டி அந்த அரசரின் இறப்பை வைத்து ஆண்டுகள் கணக்கிடப்படும். உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள், விலங்கினங்களின் பெயர்களில் எல்லாம் பூனை ஆண்டு, எலி ஆண்டு என்றெல்லாம் கூட பெயர்கள் இந்த உலகத்தில் ஆண்டுக்கு வைக்கப்பட்டிருந்தது. நாம் அறிந்திருக்கலாம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்திற்கு யானை ஆண்டு என்று பெயர், ஆமுல் ஃபீல் என்று பெயர். இப்படி அர்த்தமில்லாத பல்வேறு நிகழ்வுகளை மையமாக வைத்து சூட்டப்படுகிற இந்த பெயர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்று 4 ஆண்டு வரை நீடித்து வந்த நிலையில் ஒரு சரியான இஸ்லாமிய ஆண்டு கணக்கை, ஆண்டிற்கான பெயரை, அதனுடைய புதிய பாதையை திறந்து வைக்க சஹாபாக்கள் ஆலோசித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனையில் தான் இந்த இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வைக்கலாம் என்பது முடிவானது. ஆம், பரிசீலனையிலே 4 செய்திகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, அவர்களின் இறப்பு, அவர்களின் நபிப்பட்டம் பெற்ற நாள், அவர்கள் தாயகத்தை துறந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்திற்கு போன நாள் என்று 4 செய்திகள் சஹாபாக்களால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிறப்பும் இறப்பும் வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அது ஒரு பிறந்த நாளின் மகிழ்வு கொண்டாட்டமாக இருக்கும், அல்லது ஒரு இறந்த நாளின் சோக தினமாக இருக்கும். மற்றபடி நின்று நிதானித்து அதன் கருத்துக்களை உள்வாங்குகிற அளவுக்கு கருத்து செறிவு அந்த பெயர்களிலே இல்லை என்பதால் பிறந்த நாள், இறந்த நாள், நபிப்பட்டம் பெற்ற நாள் எல்லா நாளையும் விட ஹிஜ்ரியை தேர்வு செய்யப்பட்டது. ஹிஜ்ரி இறைவனுக்கு மாத்திரமே நாங்கள் என்று சொல்லுவதன் அடையாளம். ஹிஜ்ரி இஸ்லாத்திற்காக நாங்கள் எதையும் துறப்போம் என்பதற்கான அடையாளம். ஹிஜ்ரி தங்களுடைய எல்லா விதமான ஆசைகளை, மோகங்களை, தங்களினுடைய இதுவரை அவர்கள் பார்த்து வந்த, பராமரித்து வந்த, வாழ்ந்து வந்த அத்தனை சுவடுகளையும் துறந்துவிட்டு புலம்பெயர்ந்து ஒரு சமூகம் போன நிகழ்விற்கு பெயர்தான் ஹிஜ்ரி. மிகவும் ஆழமான பொருட்செறிவு இருக்கிற காரணத்தால் ஏகோபித்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மொழிந்து ஹிஜ்ரி ஆண்டு என்று நம்முடைய புத்தாண்டிற்கு பெயர் வைக்கப்பட்டது. அன்பானவர்களே, ஹிஜ்ரி நின்று நினைவு கூறத்தக்க ஏராளமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பயணம். எல்லாம் வல்ல இறைவனின் கிருபை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தீட்சண்யம், சஹாபாக்களினுடைய தூர நோக்கு, இது எல்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட பெயர் ஹிஜ்ரி என்பதாகும். ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் வழிநெடுக நிறைந்து இருக்கிற ஒரு வாசகம் இது. குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குர்ஆன் பேசுகிறது. மதீனா நோக்கி ஹிஜ்ரத்திற்கு போன மூசா அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத்தை குர்ஆன் பேசுகிறது. ஒரு கொடுங்கோல் அரசனுக்கும் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கும் ஏகத்துவத்திற்கும் எதிராக இருந்த ஒரு அரசை எதிர்த்து ஒரு 7 பேர் குகை தோழர்கள் ஹிஜ்ரத் செய்த வரலாறை குர்ஆன் பேசுகிறது. உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகள் இப்படி வாழ முடியாத போது அவர்கள் இஸ்லாமிய சூழல் நிறைந்த இடத்திற்கு புறப்பட்டு போன ஹிஜ்ரத்தின் வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்து காணப்படுகிறது. ஏன், இந்த உம்மத்தினுடைய முதல் கட்டத்திலே வாழ்ந்த அந்த முதல் தலைமுறை மனிதர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி அபிசீனியாவை நோக்கி ஒரு ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அடுத்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து பயண போனார்கள். ஹபஷாவின் ஹிஜ்ரத்தும் மதீனாவின் ஹிஜ்ரத்தும் இந்த உம்மத்தினுடைய இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத அளவிற்கு வரலாற்றின் எல்லா பக்கங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆம், அபிசீனியாவை நோக்கிய பயணம் என்பது உயிர் பாதுகாப்புக்காக, மதீனாவை நோக்கிய பயணம் என்பது ஈமானிய பாதுகாப்பிற்கு, இஸ்லாமிய பாதுகாப்பிற்கு, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி போற பயணம். திருக்குர்ஆனில் இப்படி வழிநெடுகிலும் உள்ள வரலாறுகளில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை பேசுகிற போது பின்னோர்களில் இந்த வரலாற்றை நாம் விட்டுவிட்டோம், பின்வரக்கூடியவர்கள் பேசும் வண்ணம் அதை விட்டுவிட்டோம், காலம் உள்ள அளவும் அதை மறக்காத அளவுக்கு ஒரு கண்ணியத்திற்குரிய சின்னமாய் நாம் நினைவு வைத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய வரிசையில் ஹிஜ்ரத்தும் பின்னோர்களால் அல்ல, இந்த உலகம் உள்ளளவும் அதிலே உயிர்கள் உள்ளளவும் பேசப்படுகிற பொருளாய் ஹிஜ்ரி என்பது இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பெயரை இஸ்லாமிய ஆண்டாக பெற்ற நாம் பெரும்பாக்கியத்திற்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. புத்தாண்டினுடைய இந்த நேரத்தில், ஹிஜ்ரி புத்தாண்டு 1447 துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில் உலகமெல்லாம் 2 வரலாற்றை கண்டிப்பாய் நினைவு கூறுவார்கள். 2 வரலாறுகள். ஒன்று, இதே முஹர்ரம் மாதம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த, கொடுங்கோலனாக இருந்த, பூமியில் கர்வம் கொண்டு திரிந்த, விஷமியாய் அடைந்த ஃபிரௌன் என்கிற மன்னன், அவனோட ஆட்கள் அனைவரும் அழிக்கப்பட்ட வரலாற்றை உலகம் நினைவு கூறும். 2வது நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் தங்கள் மார்க்கத்தை பாதுகாக்க, ஈமானை பாதுகாக்க அவர்கள் மதீனாவை நோக்கி பயணப்பட்ட ஹிஜ்ரத் பயணம். இந்த 2 நிகழ்வுகளையும் அநேகமாய் பேசாத உலகத்தினுடைய பள்ளிவாசல்களும் மெம்பர்களும் மேராபுகளும் ஆல்மோஸ்ட் இல்லை என்று சொல்லலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள், எதிரிலே ஃபிரௌனும் அவனுடைய கூட்டணியும் ஏறத்தாழ 6 லட்சம் பேரோடு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு சமீபித்து விட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான்.
ரப்புக்காக வேண்டி எதை இழப்பதற்கு முன் வந்தாலும் அந்த இழப்பிற்கு இறைவன் பன்மடங்காய் பகரமாய் தருவான் என்கிற ஒரு உண்மையை, நிதர்சனத்தை உலகத்திற்கு நிரூபித்துக் கொடுத்த நிகழ்வு அது. அந்த கூட்டத்திற்கு கடல் வழிவிடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், கைத்தடியால் கடல் தண்ணீரை தட்டுங்கள், கைத்தடியால் பாறையை தட்டுங்கள். பிளந்து வழிவிட்டது கடல். அதுவும் ஒரே பாதையாய் நெருக்கி அடிக்கும் விதம் அல்ல. பனூ இஸ்ரவேலர்களில் இருந்த 12 பிரிவிற்கும் 12 வழிகள், 12 வழிகள். பதர்வலகும் தரியகன் ஃபில் அர்தி எவசல்லா தகாபு தரக்கம் வலா தக்ஷா. நீங்கள் அந்த கடலில் அஞ்ச வேண்டியதில்லை, நீங்கள் மூழ்க வேண்டியதில்லை, அந்த அச்சம் வேண்டாம். கடல் வழிவிட்டது. கண்ணாடிகளை போன்று ஒவ்வொரு பாதையும் ஒருவர் அடுத்தவரை பார்த்துக் கொள்ளும் வண்ணம் அழகிய தரையின் மீது நடப்பதை போல் தண்ணீரில் நடந்து சென்று அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பிர்அவுனையும் பின்னாலே வந்த அவன் படையையும் அல்லாஹ் கடலிலே அழித்தான். நெருங்கிவிட்டது கடல். வரலாறு நாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். கால அஸ்ஹாபு மூஸா இன்னா லமுத்ரகூன். கூட வந்தவர்கள் சொன்னார்கள், மூசாவை நாம் மூழ்க போகிறோம். அவ்வளவுதான், இத்தோடு முடிந்தது நம் கதை. சொல்லுகிறார்கள் ஒரு வார்த்தை, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். ஆழமான பொருட்செறிவை கொண்டிருக்கிற, உலகத்திற்கு திரும்ப திரும்ப உச்சரித்து உரத்து சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் இது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். திருக்குர்ஆனில் விரவி கிடக்கிற அவன் வாக்குகளில் ஒன்று, அல்லாஹ்வின் வாக்குறுதிகளில் ஒன்று, அல்லாஹ்வுக்கு உதவுபவர்களுக்கு, அவன் மார்க்கத்திற்கு உதவுபவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான், அதற்கு அவன் சக்தி பெற்றவன் என்கிற வார்த்தை குர்ஆனில் இன்றைக்கு வரையும் ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு குரல். எவ்வளவு ஆட்டம் போட்டவன் அந்த மன்னன். அடாஃபில் அர்த், குர்ஆன் சொல்லுகிறது, பூமியிலே கர்வம் கொண்டு தெரிந்தான். அவனுக்கு கீழே இருக்கிற, அவன் அடிமைகளாக்கி வைத்திருந்த மக்களில், நாட்டு மக்கள்